சட்டசபை தேர்தல் நெருங்கும் வேளையில் பாஜகவினர் இந்தியா முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கன்னியாகுமரி அகஸ்திவாரத்தில் நடைபெறும் பாஜக கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நாட்டின் தென்கொடியில் இருந்து கன்னியாகுமரியில் இருந்து ஒரு அலை புறப்பட்டுள்ளது. இந்த அலை நீண்ட தூரம் பயணிக்கப் போகிறது. 1991ஆம் ஆண்டு இதே கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு காஷ்மீர் நோக்கி சென்று இந்த முறை கன்னியாகுமரியில் இருந்து புறப்படுகின்ற நாட்டை துண்டாத நினைத்தவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். நமது தமிழக மக்களும் இப்போது அதை தான் செய்ய போகிறார்கள். திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி துடைத்து எறியப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வெற்றி என்ற தலைக்கணம் இருக்கிறது. அது முற்றிலும் அழிக்கப்படும். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதே எனது விருப்பம். திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியால் தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாது. அவர்களது வரலாற்றை எடுத்து பார்த்தால் வெறும் மோசடியும் ஊழலும் தான் முதன்மையாக இருக்கும். அவர்களது கொள்கையை பார்த்தால் அரசியலில் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒன்றை இலக்குதான் அவர்கள் முதல் இலக்கு. ஒருபுறம் பாஜகவின் பல மக்கள் நலத்திட்டங்கள், அந்த பக்கம் திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் கோடிக்கணக்கான ஊழல்கள். ஆர்டிகல் ஃபைபர், 5G, டிஜிட்டல் இந்தியா, இது எல்லாம் பாஜக மக்களுக்கு தருகிறது. ஆனால் இந்தியா கூட்டணியில் லட்சக்கணக்கான கோடியில் நடந்த ஊழல் உள்ளது. 2G ஊழல் உள்ளது. இந்த 2G கொள்ளையில் பெரும் பங்கு வகித்தது திமுக. பாஜக ஏராளமான விமான நிலையங்களை கட்டியது. பாஜக உடன் திட்டங்களை செயல்படுத்தியது. காங்கிரஸ் பேரில் நாட்டின் பாதுகாப்பு பேரில் விளையாடும் ஹெலிகாப்டர் ஊழல் உள்ளது. கேலோ இந்தியா மூலம் விளையாட்டுத் துறையில் மிக உன்னதமான இடத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம். அவர்கள் பெயரில் காமன்வெல்த் விளையாட்டு ஊழல்தான் உள்ளது. கனிமத்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டது இந்தியா. வளத்தை நாம் மேம்படுத்தினால் அவர்கள் பெயரில் கனிம வளத்தை கொள்ளையடிக்க நிலக்கரி ஊழல்தான் உள்ளது. இந்த பட்டியலை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் இந்தியா கூட்டணியின் நிலைமை. இவ்வாறு மோடி பேசினார். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.